So good morning, students. And today we are going to see Unit 5 MCQ questions in digital communication. We are going to discuss around 60 questions in Unit 5 error control coding. So come, let's watch the video. So Unit 5 is once again the easiest unit like Unit 2. Unit 2 மாதிரி ஈஸியா எழுதக்கூடிய யூனிட். பட் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா you have to know about the terms which is used in coding. சரியா? என்னென்ன கோட்ஸ்ல இப்ப பாத்தீங்க அப்படின்னா கேனா என்ன, என்னன்னா என்ன, எம்னா என்ன அப்படின்னா தெரிஞ்சிருக்கணும். And you have to know the formulas and also the concepts of each and every கோட்ஸ். என்னென்ன கோட்ஸ் நம்ம மெயினா பார்த்திருப்போம் அப்படின்னா லீனியர் பிளாக் கோட், கன்வல்யூஷன் கோட், அண்ட் தென் பாத்தீங்க அப்படின்னா சைக்ளிக் கோட்ஸ். இது இல்லாம ஜெனரலா கோட்ஸ்ல இருந்து ஏதாவது கொஸ்டின்ஸ்னாலும் கேட்கலாம். சரியா? சோ இட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி ஈஸியஸ்ட் யூனிட். சரியா? சோ இதுல வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம்னு பார்க்கலாம். I will discuss around 60 questions. Okay. First question, block codes are generated using. எப்படி block codes generate பண்றாங்க? You all know that using generator matrix. சரி, generator matrix யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணிருப்போம்? கிரியேட் பண்ணிருப்போம், ஜெனரேட் பண்ணிருப்போம். The received code contain an error if the syndrome vector. சரியா? சிண்ட்ரோம் எதுக்காக யூஸ் பண்ணுவோம்? எரரை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ என்ன கேட்டிருக்காங்க? சிண்ட்ரோம்ல எரர் இருந்துச்சுன்னா அது என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? சாரி, the received code contains an error, the syndrome, அதாவது ரிசீவ் பண்ண கோட்ல எரர் இருந்துச்சு அப்படின்னா சிண்ட்ரோம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. சரியா? சிண்ட்ரோம் will be நான் ஜீரோ. ஏன் நான் ஜீரோவா இருந்தாதான் நம்ம என்ன பண்றோம்? அதை எடுத்துட்டு போயிட்டு சிண்ட்ரோம் டேபிள்ல மேப் பண்ணி எங்க எரர் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறோம். கரெக்டா? சோ you have to understand the question very carefully. ஓகேவா? the received code contains an error if the syndrome vector is. சரியா? அப்ப நான் ஜீரோ. இதே क्वेश्चन வேற மாதிரி எப்படி கேட்கலாம்? நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி if the received code contains no error. சரியா? எரரே இல்ல. அப்ப என்னவா இருக்கும் சிண்ட்ரோம் வெக்டர்? அப்ப சிண்ட்ரோம் வெக்டர் will be 0. சரியா? 0 0 0 இருக்கும். அதுக்கு தான் நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோனே ஒரு லைன் ஒரு இது எழுதுறோம் சிண்ட்ரோம் டேபிள்ல 0 0 0 இருந்ததுனா that is no error. So கான்செப்ட் புரிஞ்சதுனா you can answer any question. So question number 3, block length is the dash in the code word. ஒரு கோட் வேர்ட்ல block length என்னன்னு சொல்லுவோம்? number of elements. அது எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கோ அதுதான் block length ன்னு சொல்றோம். சரியா? then the rate of the block code is the ration of என்னது? என்ன ரேஷியோன்னு கேட்டிருக்காங்க. ரேஷியோ சம்திங் என்ன ரேஷியோ? சரியா? ரேட் எப்படி சொல்லுவோம்? வாட் இஸ் ரேட்? k by n அப்படின்னு சொல்லுவோமா? சரியா? சோ அப்போ என்னது? மெசேஜ் லென்த் டு தி பிளாக் லென்த். தி ஆப்ஷன் இஸ் B. And fifth question, linear codes are used for. எதுக்காக லீனியர் கோட்ஸ் யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபார்வர்ட் எரர் கரெக்ஷனுக்காக யூஸ் பண்றோம். சரியா? நான் யூனிட் 5 ஆரம்பிக்கும் போது எரர் கண்ட்ரோலோடைய மெயின் ஆஸ்பெக்ட்ஸ் என்னன்னு சொல்லியிருப்பேன். அதுல டிஃப்ரெண்ட் கரெக்ஷன் டெக்னிக்ஸ்லாம் சொல்லியிருப்பேன். அதுல ஐ ஹவ் எக்ஸ்பிளைன்ட் அபவுட் ஃபார்வர்ட் எரர் கரெக்ஷன், பேக்வர்ட் எரர் கரெக்ஷன் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஓகேவா? சோ லீனியர் கோட்ஸ் எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா இட் இஸ் a ஃபார்வர்ட் எரர் கரெக்ஷன் டெக்னிக். சரியா? அண்ட் क्वेश्चन நம்பர் 6, the k bit message forms dash distinct messages which refer to k tuples. சரியா? இந்த क्वेश्चन ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா k மெசேஜ் பிட்ஸ் எவ்வளவு டிஸ்டிங்க்ட் மெசேजेस கிரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். சரியா? 2k மெசேஜ் பிட்ஸ். ஆன்சர் இஸ் C. சரியா? ட்வைஸ் எவ்வளவு மெசேஜ் இருக்கோ அதுல ட்வைஸ் டைம் வரும் அப்படின்னு சொல்றோம். சரியா? சோ டு அவாய்ட் கரெக்ஷன் டியூரிங் டிரான்ஸ்மிஷன் the code word should be எப்படி இருக்கணும் அப்படின்னு கேக்குறாங்க. டு அவாய்ட் கரெக்ஷன் டியூரிங் டிரான்ஸ்மிஷன் the code word should be far apart. சரியா? ரொம்ப தூரமா இருக்கணும் அப்படின்னு சொல்றோம். ஓகே. and then syndrome is calculated by. syndrome எப்படி கால்குலேட் பண்ணலாம்? சரியா? H transpose, R into H transpose, அதாவது E into H transpose and as well as என்னது S into H transpose அப்படின்னு கொடுத்திருக்கோம். இங்க R என்ற டேர்ம் யூஸ் பண்ணிருப்பாங்க. அவ்வளவுதான். சரியா? so answer is B. right? the dash of the code word is the number of non zero elements. சரியா? என்னது? நம்ம கோட் லீனியர் பிளாக் கோட்ல டேபுலேஷன் போடுவோம்ல, அங்க லாஸ்டா வெயிட் ஆஃப் தி கோட் வெக்டர் என்ன எழுதுவோம்? எத்தனை கோட் வேர்டு இருக்கு, எத்தனை நம்பர் ஆஃப் எலிமெண்ட் நான் ஜீரோ எலிமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்றத என்னவோ, அதாவது எத்தனை 1 இருக்கு அப்படின்னு பார்த்தா என்னவோ. சோ the weight of the code word is the number of non zero elements. right? the 10th question, some examples of linear codes. examples of linear codes எல்லாமே linear code தான். ஹேமிங் கோட், ரீட் சாலமன் கோட், parity கோட் எல்லாமே வந்து என்னது? linear codes தான். so and then this is another important question, graphical representation of linear block code. லீனியர் பிளாக் கோட் உடைய கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் என்ன சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டேனர் கிராஃப் அப்படின்னு சொல்லலாம். திஸ் क्वेश्चन இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு தெரியாது டேனர் கிராஃப் என்னன்னா நம்ம லீனியர் பிளாக் கோடையே நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா என்கோடரா வரையலாம். என்கோடரா வரைஞ்சீங்கன்னா அந்த லைன்ஸை வந்து நம்ம எப்படி கன்வென்ஷன் கோட்ல x1 x2 லைன்ஸ் போடுறோம்ல, அதுக்கு பேர் தான் என்ன சொல்றோம் அப்படின்னா டேனர் கிராஃப் அப்படின்னு சொல்றோம். புரியுதா?
So graphical representation of linear block code is also known as Tanner graph. So linear code எதை வந்து linear code னு சொல்லுவோம்? What is a linear code? நம்ம ஏற்கனவே தெரியும் what is linear and non linear. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா அது என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா புதுசா ஒரு கோட் வேர்டை ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்போம். சரியா? And then இப்ப பார்க்கலாம் sum of two coded is also a code word. Correct? All zero code word is a code word. சரியா? Correct? So எல்லா ஆப்ஷன்ஸுமே ஒரு minimum Hamming distance between two code words equal to the weight of non-zero code word. சரியா? எல்லா ஆப்ஷன்ஸுமே உண்டு linear codeஸ்க்கு. Right? And then for a 7,4 block code, 7 is the total number of bits and 4 is the number of dash னு கேட்டிருக்காங்க. சரியா? என்னது 4 என்னது மெசேஜ் பிட்ஸ். என்னது மெசேஜ் பிட்ஸ். இங்க பாருங்க क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க? இன்ஃபர்மேஷன் பிட்ஸ், ரிட்டர்ன் பிட்ஸ், டோட்டல் பிட்ஸ், இன்ஃபர்மேஷன் பிட்ஸ் கேட்டிருக்காங்க. சரியா? அந்த மெசேஜ் பிட்ஸ் தான் என்ன சொல்லிருக்காங்க? இன்ஃபர்மேஷன் பிட்ஸ் சொல்லிருக்காங்க. ஓகேவா? யூ நோ வாட் இஸ் n and what is 4. n என்னது அவுட்புட்ல வருது, அதான் 7. சரியா? அதே மாதிரி 4ன்றது என்னது மெசேஜ் பிட்ஸ். ஓகேவா? ரைட். So parity bit coding may not be used for எங்கெல்லாம் parity coding யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு கேக்குறாங்க. சரியா? may not be used for error in more than single bit. which bit is in error? சரியா? இந்த ரெண்டு இடத்துலயுமே யூஸ் பண்ணலாம் parity bit. சரி, parity coding. and then parity check bit coding is used for எதுக்காக யூஸ் பண்றோம்? parity எல்லா கோடிங்குமே மோஸ்ட் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா error detection and as well as பாத்தீங்க அப்படின்னா error correction தான் யூஸ் பண்ணுவோம். பட் ஒரு சில டெக்னிக்ல என்ன பண்ண முடியாது அப்படின்னு பாத்தீங்கன்னா டிடெக்ஷன் தான் பண்ண முடியும். என்ன பண்ண முடியாது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கரெக்ஷன் பண்ண முடியாது. சரியா? அதுக்கு என்ன சொல்லிருப்பேன்? பேக்வர்ட் எரர் கரெக்ஷன் டெக்னிக்ல சொல்லியிருப்பேன். அது ரீட்ரான்ஸ்மிட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் சொல்லியிருப்பேன். அது வந்து என்ன பண்ணும்? எரர் மட்டும் டிடெக்ட் பண்ணும், திருப்பி என்ன பண்ண முடியாது. அதை என்ன பண்ணும் அப்படின்னா திருப்பி ரீட்ரான்ஸ்மிட் தான் பண்ண சொல்லும், ஆனா எரரை கரெக்ட் பண்ணாது அப்படின்னு சொல்லியிருப்போம். அதே கான்செப்ட் தான் இங்கேயுமே. parity check bit is used for எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா எரர் டிடெக்ஷனுக்கு மட்டும் தான் யூஸ் பண்றோம். ரைட்? and then Hamming distance. அந்த Hamming distance Hamming கோட்ஸ்ல இருந்து அந்த ப்ராப்பர்ட்டிஸ்ல தெளிவா பார்த்து வச்சுக்கோங்க. அந்த Hamming கோடோட ப்ராப்பர்ட்டிஸ்ல இருந்து கண்டிப்பா ஒரு MCQ வரும். சரியா? so for Hamming distance d minimum and t errors in the received code word, the condition to be able to correct the errors. அதான் நம்ம யூஸ் பண்ணுவோம்ல, எரர் கரெக்ஷனுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்றோம் அப்படின்னு கேக்குறாங்க. எரர் டிடெக்ஷனுக்கு எரர் கரெக்ஷனுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்றோம் அப்படின்னு கேக்குறாங்க. சரியா? so both a and b. right? and then for Hamming distance d minimum, the number of errors d, the condition for receiving invalid code word. சரி, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு கோட் வேர்ட் வந்து இன்வாலிடா எப்ப இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா டி மினிமம் கண்டிஷன்ஸ் எல்லாமே நீங்க பாத்திருப்பீங்க. இதுல ஆடா இருக்க கண்டிஷன் டி மினிமம் the power of -1. so the option is b. right? next வந்து convolution codes. convolution codes வந்து பாத்தீங்க அப்படின்னா you know the concept. once again you have to know the concept. எப்படி ஷிஃப்ட் ஆகுது, ரிடண்டன்சினா இது நம்பர் ஆஃப் ஷிஃப்ட்ஸ்னா என்ன, and then பாத்தீங்க அப்படின்னா what is code rate, இது எல்லாமே வந்து உனக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே? and then 18th question, the measure of amount of redundancy is given by code rate. சரி, amount of redundancy எதை மெஷர் பண்றோம் அப்படின்னா depending upon the code rate. the number of k bit shift over which the single information bit influence the encoder output is given by. சரியா? number of shift என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா constraint length னு சொல்லுவோம். so the option is b. the method used for representing convolution encoder, எதை வந்து convolution encoderக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேக்குறாங்க. இது எல்லாமே யூஸ் பண்ணலாம். connected pictorial is nothing but எல்லாத்துலயுமே என்ன பண்ற கனெக்ட் பண்ணி தான் யூஸ் பண்ற. the diagrams code tree, code trellis, state diagram, vertebrae எல்லாமே என்னது pictorial representation தான். சரியா? so all the above. right? and 21st question, periodic truncation is done by appending 0 to the end of the input data sequence. ஓகேவா? truncation, what is truncation? rounding off. சரியா? அப்ப rounding off எங்க பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா appending 0 to the end of the input sequence. அதாவது நம்ம என்ன பண்ணுவோம், டேட்டா சீக்வன்ஸ் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம அவுட்புட் சீக்வன்ஸ் கண்டுபிடிப்பீங்க. கரெக்டா? அவுட்புட் சீக்வன்ஸ் கண்டுபிடிக்கிறப்ப ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துட்டு அவுட்புட் சீக்வன்ஸ் கண்டுபிடிக்கும் போது நம்பர் ஆஃப் பிட்ஸ் டிஃபிஷியன்சியா இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், லாஸ்ட்ல 0 ஆட் பண்ணுவோம்ல. சரியா? சேம் கான்செப்ட் தான். ஓகே? and then finite state machines have, சரியா? finite state machines have என்ன கேட்டிருக்காங்க, it has fast memories also. இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம என்ன யூஸ் பண்றோம், ஷிஃப்ட் ரெஜிஸ்டர்ஸ் யூஸ் பண்றோம். அதாவது M1 M2 M3 இருக்குல்ல, அதான் அது ஷிஃப்ட் ரெஜிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்போம். சரியா? ரைட். so similarly 23rd question, how many number of transition can be made at each bit time? சரியா? ஒரு பிட் டைம்ல எத்தனை ஷிஃப்ட்ஸ் பண்ண முடியும், எத்தனை டிரான்சிஷன் பண்ண முடியும் கன்வல்யூஷன் கோட்ஸ்ல கேட்டிருக்காங்க. இட் இஸ் ட்ரூ டிரான்சிஷன்.
And then 24th question, in trellis diagram, the number of codes dash at successive branching. சரியா? Number of codes என்ன வரும்? double ஆகும். சரியா? So the option is B. Examples for convolution encoder state diagram. என்னென்ன இருக்கு? ட்ரீ டயக்ராம் இருக்கு, ட்ரெல்லிஸ் இருக்கு, ரெண்டுமே தான் உண்டு. ட்ரீயும் உண்டு, ட்ரெல்லிஸும் உண்டு. சரியா? So for decoding in convolution coding in code 3, கோட் 3ல நம்ம என்ன பண்ணுவோம்னு கேக்குறாங்க. எதுக்கு 0வா இருந்தா என்ன பண்ணுவீங்க? மேல போவோம். 1ஆ இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? கீழே வரும் அப்படின்னு சொல்லிருப்பீங்க. சரியா? அதுதான் இங்க क्वेश्चंस கேட்டிருக்காங்க. So the option is diverge upward when bit is 0 and diverge downward when bit is 1. Right? The code in convolution coding is generated using XOR logic. சரியா? எப்படி வந்து கோட் ஜெனரேட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா XOR logic யூஸ் பண்ணி தான் கோட் ஜெனரேட் ஆயிருக்கு. And then 28th question, for the 4 states of encoder on veritable axis of trellis diagram, what do the solid line indicates? சரியா? क्वेश्चन பெருசா இருக்க மாதிரி இருக்கும். ஒண்ணுமே இல்ல. என்ன கேக்கிட்டு இருக்காங்க? solid line and dotted line இருக்கா? solid line நம்ம எப்பவுமே என்ன யூஸ் பண்ணுவோம்? 0க்கு தான் யூஸ் பண்ணுவோம். அந்த 0 என்னவா இருக்கணும்? input 0வா இருந்துச்சுனா, ஓகேவா? so the answer is 0 input. In trellis diagram, what does the horizontal axis represent? horizontal axis எதை represent பண்ணும் அப்படினா discrete time represent பண்ணும். it is also very important question. And then question number 30, in Viterbi algorithm, the selected path are regarded as, நம்ம லாஸ்டா என்ன பண்றோம்? என்ன சர்வைவல் பாத் எடுக்கிறோமா? அததான் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா செலக்டட் பாத்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இட் இஸ் நதிங் பட் என்னது? சர்வைவர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சரியா? And 31st question, in Viterbi algorithm, which metric is adopted for decision making? சரியா? என்ன மெட்ரிக் யூஸ் பண்றோம் அப்படின்னா ஹேமிங் டிஸ்டன்ஸ் யூஸ் பண்றோம். ஏன்னா அது என்னது? எப்படி மெட்ரிக் எழுதுறீங்க? மேல இருக்கிறது கீழ இருக்கு, நீங்க எழுதுறதுக்கு என்னது? ரெண்டுத்துல எந்த பிட் டிஃபர் ஆயிருக்குன்னு தானே எழுதுறீங்க. அந்த டிஃபர் ஆவறது எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஹேமிங் டிஸ்டன்ஸ் வச்சு தானே கண்டுபிடிப்பீங்க. ஓகேவா? அதுதான் இந்த क्वेश्चन கேட்டிருக்காங்க. And 32nd question, during the shift of bits in an encoder, how are the transition in the states represented? சரியா? லைன்ஸ் யூஸ் பண்ணி தான் எல்லாத்தையுமே நம்ம என்ன யூஸ் பண்றோம்? லைன்ஸ் யூஸ் பண்ணி தான் transition represent பண்றோம். While representing the convolution code N, K, M. This is also very important question. The question புதுசா இருக்கும் உனக்கு. சரியா? N, K and M. What does M specifies? N, K என்னன்னு உனக்கு தெரியும். M is nothing but memory order. M என்னது? Memory order. And 34th question, in trellis diagram, the number of nodes dash at the successive branching. ஏற்கனவே பார்த்த question வேற ஃபார்ம்ல கேட்டிருக்காங்க. It is doubles. சரியா? And 35th question, the method used for representing convolution encoder. என்ன மெத்தட் யூஸ் பண்ணலாம்? once again எல்லா மெத்தட்ஸுமே யூஸ் பண்ணலாம். ஸ்டேட் டயகிராம், ட்ரீ, ட்ரெல்லிஸ் எல்லாமே என்னது? பிக்சரல் ரெப்ரசன்டேஷன் தான். சரியா? the number of k bits shift over which the single information bit influence the encoder is given by, ஏற்கனவே பார்த்த question, constraint length. right? next வந்து பாத்தீங்கன்னா at any given time the output of the encoder depends on, எந்த டைம்லயுமே அவுட்புட் எப்படி டிபெண்ட் பண்ணிருக்கும் அப்படின்னா previous input and as well as present input ரெண்டுமே தான், both A and B. right? and 38th question, we are going to see cyclic codes. சரியா? cyclic codes பொறுத்த வரைக்கும் you know the properties கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். சிஸ்டமேட்டிக் நான் சிஸ்டமேட்டிக்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். சரியா? அது எப்படி ஷிஃப்ட் ஆகுது அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். ஓகே? the cyclic codes are designed using என்னது? shift registers with feedback. right? so answer is A. and cyclic codes can be generated using, எதை யூஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்னா இங்க என்ன பண்ணுவோம்? நம்ம பாலினாமியல் யூஸ் பண்ணி தான் கிரியேட் பண்ணுவோம். சரியா? சோ அப்போ ஜெனரேட்டர் பாலினாமியல். ஆனா அங்க என்ன? லீனியர் பிளாக் கோட்ஸ் என்னது? ஜெனரேட்டர் மேட்ரிக்ஸ். ரைட்? the feedback of the shift register circuit is also called as dividing circuit. Option B. in dividing circuit, the parity polynomial is obtained by remainder. சரியா? நம்ம என்ன பண்ணுவோம்? ரிமைண்டர் வச்சு தான் கால்குலேட் பண்றோம். parity polynomial எப்படி ரிமைண்டர் வச்சு தான் கால்குலேட் பண்றோம். ரைட்? 42nd question, in register contents at decoder, the syndrome register consists of syndrome after all bits of the required vector are clocked in the decoder. சரியா? என்ன கேட்டிருக்காங்க? in register contents at the decoder, syndrome register consists of syndrome after all bits of the received vector are clocked into the decoder. சரியா? ஆன்சர் என்னது? இன்புட். ஓகேவா? அதுல என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. சிண்ட்ரோம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிண்ட்ரோம் ரெஜிஸ்டர்ல சிண்ட்ரோம் பிட்ஸ் இருக்கு. எல்லா ரிசீவ்டு வெக்டர் பண்ணதுக்கு அப்புறம் அப்படின்னா அது எதை கிளாக் பண்ணிருக்கும் அப்படின்னா இன்புட்டை கிளாக் பண்ணிருக்கும் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? and 43rd question, which among the following
stated logical circuits are present in encoder and decoder. Encoder and decoderல என்னலாம் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுல என்ன இருக்கும்? ஷிஃப்ட் ரெஜிஸ்டர் இருக்கும், மாடுலர் 2 ஆடர் இருக்கும். நம்ம இத கவுண்டர் மல்டிப்ளெக்ஸ் எல்லாம் இதுல பார்த்தது இல்ல. சரியா? சோ the option is A and B. ரைட்டா? the option is A and B. ரைட். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா क्वेश्चन பாருங்க. என்ன क्वेश्चन கேட்டிருக்காங்க? Consider the assertion related to decoding process of the cyclic code. Which among the following sequence of steps necessary for correction of errors? என்ன கேட்டிருக்காங்கன்னு புரியுதா? டீகோட் பண்ணும்போது என்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணுவீங்கன்னு கேட்டிருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த மாதிரி क्वेश्चंस கேட்கலாம். இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். அதாவது தியரிட்டிக்கலா பெருசா ஏதோ கொடுத்திருக்க மாதிரி தெரியும். ஆனா நம்ம நார்மலா எப்படி வந்து டீகோட் பண்ணுவோம்? எப்படி டீகோட் பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் சிண்ட்ரோம் டேபிள் கண்டுபிடிப்போம். கரெக்டா? ஃபர்ஸ்ட் சிண்ட்ரோம் டேபிள் போடுவோம். அந்த சிண்ட்ரோம் டேபிளுக்கு என்ன கால்குலேட் பண்ணுவீங்க? அடுத்து சிண்ட்ரோம் கால்குலேட் பண்ணுவீங்க. அப்புறம் அந்த சிண்ட்ரோம்ல எது வந்து எரர் பிட்னு கண்டுபிடிப்பீங்க. கரெக்டா? கரெக்டா இல்லையா? அதுக்கப்புறம் எரர் பேட்டர்ன் நம்ம கண்டுபிடிப்போம் அதை வச்சு. ஓகே, அதை தான் இங்க கேட்டிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் என்னது? ப்ரிப்பேரிங் ஆஃப் டேபிள். ப்ரிப்பேரிங் ஆஃப் டேபிள் கம்பேரிங் தி எரர் பேட்டர்ன்ஸ். அதான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா அந்த டேபிளுக்கு என்ன சிண்ட்ரோம்னு கண்டுபிடிப்போம். சரியா? அடுத்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த டேபிளுக்கு என்ன எரர், அதான் இங்க என்ன சிண்ட்ரோம் டிட்டர்மினேஷன். சரியா? அடுத்து என்ன பண்ணுவீங்க? அடுத்தது அந்த பேட்டர்ன்ல எரர் பேட்டர்ன்ல எது எரர், எது கரெக்டா மேப் பண்ணுவோம் அந்த டேபிள்ல எது எரர்னு சொல்லிட்டு அதுதான் ஆப்ஷன் சி. சரியா? அண்ட் தென் லாஸ்டா அந்த எரர் என்ன பண்ணுவீங்க? எரர் பேட்டர்ன் கூட பண்ணுவீங்க. சோ தி ஆப்ஷன் இஸ் டி ஏ சி பி. அதான் இங்க கொடுத்திருக்காங்க. சரியா? ஒண்ணுமே இல்ல, ஜஸ்ட் நீ வந்து எப்படி டீகோட் பண்ணுவ? ஃபர்ஸ்ட் அந்த டேபிள் போடுவ, அதுக்கப்புறம் அந்த டேபிள்ல இருக்கிற சிண்ட்ரோம் வேல்யூ கண்டுபிடிப்ப, அதுக்கப்புறம் அந்த சிண்ட்ரோம்ல எது எரர் வெக்டர் அப்படின்னு கண்டுபிடிப்ப, அந்த எரர் வெக்டருக்கு எடுத்துட்டு போய் என்ன பண்ணுவ? கொடுத்திருக்க பேட்டர்ன்ல ஆட் பண்ணுவ. அதுதான் இங்க ஃபார்ம்ல கேட்டிருக்காங்க. And then 45th question, for generation of cyclic codes, the generated polynomial should be xn plus 1. The answer is x to the power of n plus 1. In decoding of cyclic code, which among the following is regarded as syndrome polynomial? சரியா? In decoding பண்ணும்போது எது தேவை அப்படின்னா remainder of the polynomial. சரியா? remainder of the polynomial. And then 47, while decoding the cyclic code, if the received code word is similar to the transmitted code word, received code wordum transmitted code word சேமா இருந்துச்சுன்னா அங்க என்ன அது எரரே இல்லன்னு அர்த்தம். ஜீரோ. கரெக்ட்டா? எல்லா கோட்ஸ்லயுமே அதுதான். சரியா? that is 0. And 48, according to linear property, the dash sum of two code words produces the third code word, the linear property. அதான் இங்க கேட்டிருக்காங்க. it is sum of two code words. The option is A. சரியா? இது இல்லாம எரர் கண்ட்ரோல் கோடிங் பத்தி ஜெனரலைஸ்டு क्वेश्चंस கேட்கலாம். சரியா? இப்ப பாருங்க, run length encoding is used for, எதுக்காக run length coding யூஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா redundancy bits ரெடியூஸ் பண்றதுக்காக. அதுக்காக தான் இங்க கொடுத்திருப்பாங்க reducing the repeated string of characters. That is correct. So option is A. Right? 58th question, the prefix code is also known as instantaneous code. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, important questions. prefix code என்ன சொல்லலாம்? instantaneous code னு சொல்லலாம். orthogonality of two codes mean. சரியா? அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த ரெண்டு கோடை நீங்க இன்டகிரேட் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா அது என்னவா இருக்கணும்? ஜீரோவா இருக்கணும். சரியா? சோ அததான் இங்க வந்து ஆப்ஷன் ஏல கொடுத்திருப்பாங்க. சோ the integrated part of two different code is 0. அதான் என்ன சொல்லுவீங்கன்னா orthogonality of two codes அப்படின்னு சொல்லலாம். the error correcting capability of a code scheme increases. சரியா? எப்போ வந்து error correction capability increase ஆகும்? number of channel symbols per information, correct bandwidth increases, information bit increases, all the above. சரியா? and then 53rd question, a concatenated code uses. சரியா? concatenated என்னது? cascade பண்றது. அதான் concatenated அப்படினு சொல்றோம். சரியா? so two levels of coding, right? and then the measure of amount of redundancy is given by code rate. ஏற்கனவே பார்த்த question. சரியா? 55th question, examples of structured sequence are. இதெல்லாம் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. எல்லா கோட்ஸ்லயுமே we have different structures. சரியா? இப்படிதான் எடுத்துட்டு போகணும். சிண்ட்ரோம்னா இதுதான் கால்குலேட் பண்ணணும். கோட் வெக்டர்னா இப்படிதான் கால்குலேட் பண்ணணும். ஸ்ட்ரக்சர்ட் சீக்வென்ஸ் இருக்கா? so all the codes have the structured sequence. so a concatenated code has என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா it has the low error probability. சரியா? ஏன்னா ரெண்டு கோட கம்பைன் பண்றோம், cascade பண்றோம். ரைட்? 57th code, what is more efficient? which is more efficient அப்படின்னா cyclic redundancy check. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா more efficient error correction technique. okay? and then turbo codes என்ன சொல்லலாம்? it is also called as forward error correction. forward error correction நம்மள என்னன்னு தெரிஞ்சுக்கோ. ப்ராப்பரா ஒரு
ஒரு கோடிங் டெக்னிக்கை யூஸ் பண்ணி எரரை கரெக்ட் பண்றது தான் அது ஃபார்வர்ட் எரர் கரெக்ஷன் டெக்னிக். ஸோ எந்த கோட் கேட்டாலுமே அது என்னது ஃபார்வர்ட் எரர் கரெக்ஷன் டெக்னிக் தான். ஓகே, தென் 59th question, a code is a mapping form of code na enna sir, it is nothing but discrete symbols to binary sequence. அது ரெண்டுத்தையும் மேப் பண்றதா என்னது code. So option is B. The code strength is characterized by code strength எதை characterize பண்ணிருக்கோம் அப்படினு பார்த்தனா minimum distance characterize பண்ணிருக்கோம். The Hamming distance is given by number of elements which they differ. நம்ம ரெண்டு கோட் வேர்ட்ல எது டிஃபர் ஆகுதோ அதோட டிஃபரன்ஸ் தான் என்ன சொல்லுவோம் Hamming distance னு சொல்லுவோம். And the last question is which distance is related to the error correcting capability of the code. எதுக்காக யூஸ் பண்றோம் புரியுதா? எரர் கரெக்டிங் கேப்பபிலிட்டில அந்த ஃபார்முலா யூஸ் பண்றியா? எரர் டிடெக்ஷன் எரர் கரெக்ஷன் d minimum plus 1 d minimum plus 2 அப்படினு யூஸ் பண்றியா? சரியா? அது எதை வச்சு யூஸ் பண்றோம்? மினிமம் டிஸ்டன்ஸ் வச்சு தான் யூஸ் பண்றோம். புரியுதா? d minimum, that is minimum distance, right? So we have seen around 60 questions in unit 5. சரியா? So unit 5 once again it will be easy if you prepare well. நீங்க யுனிவர்சிட்டிக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது first start with unit 2 and then with unit 3 and then with unit 5. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா unit 1 and unit 4 படிங்க. இந்த ஆர்டர்ல நீங்க படிங்க so that you can able to cover everything. ஏன்னா unit 4 and unit 1ல it is a very vast and you will not aware what questions may come. சரியா? நம்ம predict பண்ண முடியாது. and similarly பாத்தீங்க அப்படின்னா நம்ம படிச்ச இந்த பிளாக் டயகிராம் அதை வச்சு தான் கேட்கணும்னு இல்லை. என்ன கேட்கலாம்? கம்பேர் பண்ணி கேட்கலாம், ட்வைஸ் பேண்ட்விட்த் வச்சு கேட்கலாம், இல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா எரர் ப்ராபபிலிட்டி வச்சு கேட்கலாம், என்ன கண்டிஷன்ஸ் வச்சு கேட்கலாம். சோ யூனிட் 1 and யூனிட் 4 லாஸ்டா ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஓகே, ஐ பிலீவ் ஆல் திஸ் MCQ questions will be very useful for you. If you have any doubts, please go ahead and ask me. டவுட்ஸ் இருக்கா இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல? Thank you students, thank you for watching. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். Subscribe Passionate Professor and keep learning. Thank you very much.